ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட்ஸ் பனியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நான் மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூங் தால், பாசிப்பயிறு, அதுக்கப்புறமா வந்து கம்பு, அதுக்கப்புறமா வந்து சோளம், இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் ஈக்குவல் அமௌண்ட் மூணுமே சேமான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இது வந்து மினிமம் 2 hours, மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 to 4 hours ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும் அரைக்கும் போது மாவு. ஸோ 3 hours அப்புறமா வந்து அதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட போகிறோம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து. ஸோ இப்போ வந்து அரைச்சாச்சு. நம்ம வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணும் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். ஸோ இந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம பச்சை மிளகாவும் அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன், ஒரு கேரட், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மட்டும் தேவையான அளவு. தென் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மில்லட்ஸ் மாவு இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மாவில் வந்து இதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது பனியாரக்கல்லில் வந்து இதை பனியாரமாக ஊற்றி எடுக்க போகிறோம். ஸோ நான் பனியாரக்கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து எல்லா குழிலையும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஊற்றும் போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கான்சிக்வெண்ட்டாக வந்து நீங்கள் ஆயில் அந்த அளவுக்கு ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஆயில் ஆட் பண்ணி அந்த மாவை ஊற்றிட்டு ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் வரும். ஸோ இப்போ நான் திருப்பிட்டேன். எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டேஸ்டியான மில்லட்ஸ் பனியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் வெரைட்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிராஃப்டி கிச்சன். தேங்க்யூ.